உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிப்ரவரி 27 தான் அன்னை சேனல் நான் பார்த்தேன். அதுக்கு முதல்ல நான் சிஎஸ்சி சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன விளையாடுனாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சு கரெக்டாக போயிடணும், எனக்கு வந்து அது உயிர் நாள்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போயிடுவேன். ஆனால் வார்த்தை கேட்பேன், செய்வேன். 4வது வாரத்தில் நான் ஒர்ஷிப் பண்ணுவேன். ஆனால் இப்படித்தான் வாழ நினைட்டு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படிப்பேன். எந்த புறஜாதி எது சொன்னாலும் நான் எதையும் கேட்டுக்கிற மாட்டேன், செய்கிற மாட்டேன். அவர் தான் எனக்கு முக்கியம். எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பற்றி வந்து ஏசாப்பா இல்லை நல்லாம கிடையாது, உன்னை ஆண்டவர் தான் பெற்றாரு. ஆமாண்டே சொல்லி எல்லாத்தையும் நான் கர்த்தர் எது நடந்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவேன். அதனால வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு அன்றைக்கி சண்டை வரும். ஆனால் எனக்கு முன்னக்கூடி ரசிக்கப்பட்டவர் அவர் தான். ஆனால் இன்னும் கர்த்தர் கூட ஒரு வழிநடத்தலை. அப்போ அண்ணனோட வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தையானது எனக்குள்ளே போய் அந்த வார்த்தை எனக்கு ஜீவனாகி அந்த வார்த்தையின்படி அப்படியே ஒவ்வொரு நாளும் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே ஏசப்பாட்ட சண்டை ஓடுவேன். ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட அப்படி கேட்பேன். இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மாங்கிட்ட நம்ம கேட்போம்ல, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு அப்படி கேட்பேன். ஆனால் அண்ணன் வார்த்தையை கேட்ட பிறகு ஏசப்பட்டது, அப்பா நீங்கள் இருக்கீங்க, என்னை அழைத்தவர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துக்குருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என் பிள்ளைய வாலி பிள்ளைய 3 பசங்க இருக்கிறனால என்ன செஞ்சுட்டேன், சும்மா சர்ச்சுக்கு அதிகமாக வரமாட்டாங்க, இருந்தாலும் பாவ வழியில் போயிடக்கூடாது, நம்ம எப்படினாலும் அண்ணன் சர்ச்சுக்கு கூட்டு போய் அண்ணனை தலையில் கை வைக்க வச்சுட்டு அந்த பாவத்துக்கு போயிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்பட்டு கூட்டிருந்தேன். எனக்கு தேவை வந்து இப்போ இந்த கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கவாசி, சரி ஜெபம் பண்ணால் கடன் பிரச்சனை தீர்மானிச்சு அண்ணன் என்ன சொன்னார், நீங்கள் சாட்சியாக வருவீங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறல, செவ்வாய்க்கிழமை வந்து ஊர் திருவிழாண்டவாசி பக்கத்தில் ஒரு பையங்களுக்கு அடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தோட கரணம் சொன்னேன், அப்பா வாப்பா ஊசியோட கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. போய் எங்கள் வீட்டுக்கு என்ன சொன்னார், சாப்பாடு போடுப்பா அப்படின்னாரு. நான் வந்து பிளேட்டை எடுத்து வச்சு தட்டை கூட ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் நான் போனேன் அப்படின்றாரு. அப்படி ஆவியான எனக்கு ஏவிட்டார். என்ன செய்வேன் ஏசுவேன்னு தெரியல. ஆனாலும் நடந்து போக கால் நடந்து வைக்க போக முடியல. அங்கே போய் பார்த்தா உன் மையனை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்கன்னாங்க. எங்கள் ஊரில் 24 ஆஸ்பத்திரி இருக்குது. சரி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை. பக்கத்தில் டொம்பச்சேரியில் சுகாதார ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போயினாங்க. அங்கே போய் பார்த்தா நான் நினச்சேன் இந்த காலில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை வாங்கி பார்த்தா அதில் ஒரு ரத்தக்கரை எதுவுமே இல்லை. சரி அப்போ மயக்கத்தில் தான் இருக்காம போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 108 காணாவளை கொண்டு போகணும் அப்படின்ட்டாங்க. என்னடா காணாவளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கேன்னு என்னது இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க 108 எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன், இந்த சைடு வந்து அப்படி அடிபட்டு அப்படி கொத்தி கறி எப்படி இருக்கும், ஒரு ஷேப்பே இல்லை. பார்த்தா ரத்தம் வந்து நிற்கவே இல்லை. ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப மூக்க தண்டை கீறிடுச்சு, கண்ணு வந்து கண்ணுக்கு பின்னாடி எலும்பு கீறிடுச்சு, இந்த சைடு எல்லா எலும்புமே டேமேஜ், இந்த எலும்புள்ள டேமேஜ். 2 நாள் வரைக்கும் கண் முழிக்கவே கிடையாது. கர்த்தர் என்னோட பேசிக்கிட்டே இருந்தார், அவர் ரத்தம் வந்து சகலத்தை செய்து முடிக்கும் அப்படின்ட்டு. நான் அந்த அந்த படிப்படியே பாட்டு பாடிக்கிட்டே எல்லாத்தையும் இருந்தேன். பக்கத்தில் போனால் சமாதானமாக இருக்கேன். நான் இல்லைன்னு சொன்னால் அப்படியே அந்த வழியில் அப்படி கத்திரியான், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறேன். வா நீ தான் வந்து உன் பிளேட்டை இருந்து அப்போ போய் பக்கத்தில் எசப்பா நீங்கள் இந்த மயனை வந்து நான் ஊழித்துன்னு ஒப்பு கொடுத்துருக்கேன், இந்த மயனுக்கு எது வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எல்லாமே வந்து உன் மயன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே ஊருக்குள்ளே சொல்லியிருந்திருக்காங்க. டாக்டர் வந்து எங்கள் வீட்டு கட்டணம் சொல்லிட்டாரு, உன் மயனை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனால் அவர் வந்து என்கிட்ட சொல்ல கிடையாது. நான் அண்ணனோட வார்த்தை கட்டாச்சு நான் என்ன சந்தோஷமாக அதை பற்றி வருத்தப்படாமல் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் எல்லாமே எங்கள் சொந்த வந்து எங்கள் மாமா மேலே சொன்னால் ஒரு பிள்ளை இப்படி இருக்கா, அவள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன் அவரோட நம்ம இருக்கிறப்ப நம்ம ஏன் கலங்கணும் அப்படின்னு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே ஏசப்பா பற்றி பக்கத்தில் இருக்கேன். அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வச்சுக்கேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகணும். ஏன்னா மெயினாக அவர் தான். ஏன்னா சூழ்நிலை கொடுத்தாலும் கரெக்டாக என் பிள்ளை ஏன்னா உயிர் நாள்னு சொல்லுது, சர்ச்சு கரெக்டாக அவர் தானே சோதிச்சு பார்ப்பாரு. இருந்தாலும் நான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆஸ்பத்திரி டாக்டர் வரமாட்டாங்க, அவர் அண்ணன் இருக்காருல பார்த்துக்கிறட்டும், நான் சர்ச்சுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சு முடிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். ஆனால் வந்தனே நான் வந்து பையில் அன்னைக்கு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி அந்த அவசரத்தில் வந்து நான் எடுத்துகிட்டு போல பையில் எடுத்துகிட்டு போய் வாசித்தப்ப கர்த்தர் ஒன்றார், நொறுங்குண்ட இதயத்தை தேற்றவும் உடைந்து கூட உள்ளத்தை ஆற்றவுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நானே என் பிள்ளை இப்படி இருக்கேன், கண் மொழியாமல் இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் எப்படிப்பா மற்றவங்களுக்கு போய் ஆட்டுறதுன்னா. அப்போ நான் அப்படியே ஏசப்பா வசனத்தை வாசிக்கிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஒன்று இடத்துல ஏதோ ஒன்று இடத்துக்கு நீ கிறிஸ்டின் கரப்பிலன்னு கரெக்டாக தெரியுன்னு. அப்போ நாங்கள் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஆறுதலாக கேட்டு அப்போ இப்படிலாம் கேட்டால் ஏசப்பா செய்வாரா அப்போ நான் கண்டிப்பாம்மா நானுமே ஒரு காலத்தில் இப்படி
பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவரை வார்த்தையை கேட்டு நம்ம சாதாரணமாக சொல்ல கண்டிப்பாக உன் இதயத்தின் நிறைவெல்லாம் அறிந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையும் ஏசப்பா எனக்கு செய்தி முடித்தாருன்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து பிளேடு வச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உள்ள ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். டாக்டரே சொன்னார் ஒரு மெராக்கள் தான் நடந்திருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி டாக்டர் பொழைக்காதவன்னு சொன்னவர் ஜீவனை ஏசப்பா கொடுத்து நான் கூட சொன்னேன் இந்த சேப்பை இந்த இடத்துல தையல் போடுறப்ப நான் பக்கத்தில் தான் இருக்கேன். தையல் போடுறப்ப இழுக்கிறப்ப அப்படியே தையல் கையோட வந்துருச்சு. இந்த இடத்துல அப்படியே பார்த்தா ஒரு ஷேப்பே இல்லை. ஆனால் இப்போ தகப்பனோட ரத்தமே ஏற்ற கிடையாது. 2 நாள் வரைக்கும் ரத்தம் வந்து நிற்காம வடிஞ்சிக்கிட்டே இந்த ரத்தம் வந்து நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இன்னி ஒரு ரத்த ஊசியாக மாத்திரை எதுவுமே சேர்க்கலை. கர்த்தரோட ரத்தம் வந்து அவனுக்குள்ளே பாய்ந்த வாசி. இப்போ வந்து பார்த்தா வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேன். இப்போ சாந்தமாக சமாதானமாக தேவையில்லை அனைத்தும் சந்திக்கிற அவனோட எங்கள் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் டிரைவராக இருக்காரு. இருந்தாலும் என் பிள்ளைகள் கேட்டு செஞ்சு அவ்வளோ ஒரு பொறுப்பாக கற்றுருக்கேன். ஏன்னா இந்த வந்து நான் இதுக்கு முதல்ல அண்ணனோட செய்தி நான் கேட்கல. என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சோன்னா என்னோட வீட்டில் அதுக்கு முதல்ல பார்த்தா ஆனால் எதுவுமே வந்து ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு இதே பைத்தியம் தான் முடிச்சிருக்கேன், என் பையன் சொல்லுவேன் பைத்தியம். ஆனால் அன்னை செய்தி என்னை கேட்ட பிறகு அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறதில்ல. அவங்க வாட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரமே வந்தாலும் அதேமாதிரி சொல்கிறதில்ல. கேட்டு இப்போ 2 வட்டம் கூப்பிட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சாட்சி. நன்றி. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.